லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எப்படி இங்கே இருக்கிறது இல்லனா போயிட்டு திரும்ப எப்படி வர்றதுன்னு யோசிக்கிறதெல்லாம் விட்டுட்டு உன் லைஃப்ல அடுத்து என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணு. அதுதான் உனக்கு நல்லது. நீ இங்கே இருக்கிறதெல்லாம் சான்ஸே இல்ல. அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன பிளான் பண்ணிருக்க? இங்கே தான் இருக்கலாம்னு இருக்கியா இல்ல உன் புருஷன் வீட்டுக்கு போற ஐடியா இருக்கா? ராதிகா, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதா இருந்தா எந்த விஷயத்துக்கு அட்வைஸ் பண்றோமோ அட்லீஸ்ட் அந்த விஷயத்துல மட்டுமாச்சும் நாம சரியா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அட்வைஸ் பண்ணணும். கிடைச்ச வாழ்க்கையை தக்க வச்சுக்கிற சாமர்த்தியம் ஃபர்ஸ்ட் உனக்கு இருக்கணும். நீ என்ன பத்தி பேசுற? இதுல ஓசில அட்வைஸ், ஒனார்வா அட்வைஸ்னு வந்து நிக்கிற. ரஜினியும் நானும் பெரியனோன்னு டைவர்ஸ்ல சைன் பண்ணிட்டோம். எங்களோட வாழ்க்கையோட முடிவு என்னன்னு எங்களுக்கு தெரியும். உன் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு சொல்லு பாப்போம். டேய், யார்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவளை பத்தி பேசுறதுக்கு நீ யாரா? இதெல்லாம் நீங்க பேசியிருக்கணும். சொல்லுங்க அவகிட்ட. ஒழுங்கா அரவிந்த் கிட்ட மன்னிப்பு கேட்டு வாழ்றதா அவளுக்கு நல்லது. இப்படிதாமா அப்பத்துல இருந்து நக்கல் பண்ணிட்டு இருக்கான். ஆமா, என்ன பத்தி நீ பேசினதாலதான் நீ யாரு, என்ன நிலைமையில உன் வாழ்க்கை இப்ப இருக்குன்னு நான் ஞாபகப்படுத்த வேண்டியதா போச்சு. புருஷன் வீட்டுக்கு போகாம இப்படியே இருந்தா இன்னும் கொஞ்ச நாள்ல ஊரே பேசும். உங்க பொண்ணுக்கு எடுத்து சொல்லுங்க. தெரியும். ரொம்ப திமிரு பிடிச்சவன். இன்னும் 10 நாளைக்கு இங்கதான் இருந்து தொலைக்க போறான். அதுக்கு முன்னாடி அவனை இங்கிருந்து விரட்டணும். அவன் தான் தெளிவா சொல்லிட்டு போறான்லமா, உங்க பொண்ணு கிட்ட எடுத்து சொல்லுங்கன்னு போய் சொல்லு அவகிட்ட. ஆமா ஆமா, உடனே போய் நான் அவகிட்ட பேசுறேன். அவளே இவனை வெளியில விரட்டுற மாதிரி நான் ஆக்குறனா இல்லையான்னு பாரு. அதுக்கப்புறம் ரஜினி பக்கத்துலயோ இந்த வீட்டு பக்கமோ வரணும்னு அவனுக்கு எண்ணமே வரக்கூடாது. வீட்டுல காணுமே, ஒருவேளை உன் வீட்டுக்கு போயிருப்பியோ, அப்பா அம்மா அனிதாவெல்லாம் பாத்திருப்பியோன்னு கேட்டேன். இல்லையே, நான் யாரையும் பார்க்கல. ரஜினி, ஆபீஸ் கிளம்பிட்டியா? இந்த எங்கம்மா போன? கோவிலுக்கு போயிருந்த ரஜினி. இந்த எடுத்துக்கோ. என்னம்மா, உன் பொண்ணுக்கு நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து சொல்லியாச்சா? என்ன சொல்றா? என்ன சொல்லுவா? நீ சொன்னாதான் அவ எதுனாலும் கேப்பா. அவ சொன்னா நீ என்ன வேணாலும் செய்வ. என்ன ரஜினி, அவ சந்தோஷமா வாழணும்னு உனக்கு எண்ணம் இல்லையே என்ன? அவளும் மாப்பிளையும் சேர்ந்து இருக்கணும்னு நீயும் தானே நினைக்கிற? நிச்சயமாமா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா என்ன பத்தி மட்டும் ஏன் யாரும் நினைக்க மாட்டேங்கிறீங்க? மத்தவங்களெல்லாம் விட உனக்கே என்ன பத்தி அக்கறை இல்லையே. உன் மேல அக்கறை இல்லாதையா நான் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன்? நான் கோவில் கோவிலா போய் ஒவ்வொரு தெய்வத்துக்கிட்டையும் முறையிடத்தான் செய்யறேன். ஆனா எந்த தெய்வம் கண் திறக்குமோ தெரியலையே. ஏமா, கோயிலுக்கு போக மாட்டேன், சாமி கும்பிட மாட்டேன்னு சொன்ன? என்ன பண்றது? இந்த வீட்டுல என் பிள்ளைங்க கஷ்டப்படுறத சொல்லி அழக்கூட ஆள் இல்லையடி எனக்கு. திக்கில்லாதவங்களுக்கு தெய்வம் தானடி தொட. எப்படியோ ஓ விஷயத்திலேயாவது அந்த கடவுள் கண் திறந்து பார்த்தாரேடி. அதுவே சந்தோஷம். இனிமே அப்படியே எல்லாமே சரியாகணும். அப்புறம்
அதான் அந்த பார்த்திபன் எனக்கு தெரிஞ்சு அவன் இங்க இருக்கத்தான் முயற்சி பண்ணுவான். அவன் அதுதான் சொன்னான். இத சொன்னா அத சொன்னான்னு அவன் பேச்ச கேட்டு நம்பி இங்கேயே இருன்னு மட்டும் சொல்லிடாத ரஜினி. என்னடி பாக்குற? உன்னை பிடிச்ச சனி இன்னும் 2 வாரத்துல விட்டுடுண்டி. இந்த வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஆட்டி படைச்சிடுச்சுடி. அவன் இந்த இடத்தை காலி பண்ணதும் முதல் வேலையா நீ கூட கோவிலுக்கு வர. எதுக்கு? எதுக்கா? ஏமாத்தி உன் கழுத்துல தாலியை கட்டிட்டான். இந்த தாலியை கொண்டு போய் கோவில் உண்டியல்ல போட்டுட்டு பெரிய கும்பிடு போட்டுட்டு வரணும்டி. அதுக்கு தான். அம்மா நில்லு. என்னடி? அம்மா, என்னையும் நீதான் பெத்தியாம்மா. நான் உன் வயிற்றுல தான் பிறந்தேனா இல்ல வேற யார்கிட்ட இருந்தாவது என்ன வாங்கிட்டு வந்தியா? ஏ, என்னடி இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியலம்மா. சொல்லு, நீதானே என்ன பெத்த? ஏன்னா இங்க நடக்கிறத பார்த்து எல்லாருமே என்கிட்ட கேக்குறாங்கம்மா, பெத்த தாய் இப்படிலாம் இருப்பாங்களா? அவங்கதான் உன்னை உண்மையா பெத்தாங்களான்னு. ரஜினி, நீ ஏன் பொண்ணு தாண்டி. 10 மாசம் சுமந்து உன்னை நான் தாண்டி பெத்த. நான் தான் பெத்த. அப்புறம் ஏமா என்ன பத்தி மட்டும் உனக்கு எந்த கவலையும் இல்ல? யார் சொன்னது? உன்னை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னா நான் இப்படி கோவில் கோவிலா சுத்துவேனா? யாரும் எதுவும் சொல்ல வேண்டாமா. எனக்கு தோணணும்ல, அம்மாவுக்கு நம்ம மேலேயும் அக்கறை அன்பு பாசம்லாம் இருக்கும்னு நமக்கு தோணணும்ல. எனக்கு அப்படி ஒரு நாள் கூட தோணலம்மா. ரஜினி, இந்த வீட்ல எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் என்ன வேணும்னு எல்லாமே உனக்கு தெரியும். எதை எப்ப செஞ்சு கொடுத்தா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு உனக்கு தெரியும். அப்படிதானே பார்த்து பார்த்து செய்யற. எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியுமாமா? எனக்கு என்ன வேணும் என்ன பிடிக்கும் ஏதாச்சும் தெரியுமா உனக்கு? என்ன செஞ்சு கொடுத்தா நான் சந்தோஷமா இருப்பேன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கியாமா? ரஜினி, நான் உனக்கு சொல்லுமா. இந்த வீட்ல யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு சொல்ல நீ இருக்க. ஏன் உனக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்ய நான் இருக்கேன். ஆனா எனக்கு யாருமா இருக்காங்க? என்னடி? நான் யாருமா இந்த வீட்ல? என்னடி ரஜினி இப்படி எல்லாம் சொல்ற? எனக்கு நீதானமா செஞ்சிருக்கணும். எனக்கு என்ன செஞ்சிருக்க சொல்லு. சொல்லுமா. ரஜினி, ஏன்டி இப்படி சொல்ற? நான் உனக்கு நான் சொல்லட்டுமா நீ எனக்கு என்ன செஞ்சன்னு? நீ ஏன் வாழ்க்கைய பறிச்சு ராதிகா கிட்ட கொடுத்த. ஐயோ ரஜினி, இல்லடி. நீ எடுத்த முடிவுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நான் ஒரு வார்த்தை பேசினேனாமா? ராதிகாவும் பிடிச்சிருக்குன்னு சொன்னா மொத்தமா விட்டு கொடுத்த. ஆனா இன்னைக்கு என்னாலதான் அவ வாழ்க்கை போச்சுன்னு என்ன குற்றவாளியாக்கி நிக்க வச்சிருக்கா. இல்லடி. அத்தை சித்தப்பான்னு இந்த விஷயம் தெரிஞ்ச எல்லாருமே என்ன கேவலமா தான் பேசுனாங்க. அவங்களுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொன்ன? ஐயோ, யார் பேசினதையும் நான் பெருசா எடுத்துக்கலாமா? ஆனா நீ புரிஞ்சிருக்கணும்ல. அந்த கல்யாணத்தை கூட என்ன பார்க்க விடாம செஞ்சியேமா. அதுவும் ஓடி போனவன் புருஷனுக்காக.
ரஜினியை எதுவும் சொல்லாத, அவளால் தான் இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு நீ ராதிகா கிட்ட சொல்லிருக்கணும்லம்மா. ஐயோ 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 ஐயோ. சரி, அப்படி கிடைச்ச வாழ்க்கையாவது ஒழுங்கா அவ வாழ்ந்திருக்காளாமா? அவ பண்ண தப்புக்கு தோண நின்னாச்சும் அவ வாழ்க்கைய சந்தோஷமா வாழ உதவி பண்ணணும்னு நினைச்சேன். அப்படி இல்லடி, அப்படி இல்ல ரஜினி. வேற எப்படிமா? சரி, அதை விட அக்காக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ரஜினின்னு வந்து என்கிட்ட நிக்கிறல்ல, எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னாச்சும் உனக்கு தெரியுமாமா? ஏய் அப்படி சொல்லாதடி. முரளி பணத்தை தூக்கிட்டு ஓடினா அப்ப கூட நீ எனக்காக வருத்தப்படலையே. அவனை மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த. வீட்டை வித்தாச்சும் அவன் கடனை அடைக்கணும்னு போராடினியே. நான் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கேன்னு தெரியுமா உனக்கு? ரஜினி, நான் வந்து அதுல ஒரு பைசா கூட நான் எனக்குன்னு வாங்கினது இல்லம்மா. ரஜினி, என்னைக்காவது வந்து இந்த குடும்பத்துக்கு இவ்ளோ பண்றியே, எப்ப கேட்டாலும் காசு கொடுக்கறியே, என்ன சம்பாதிக்கிற, எப்படி சமாளிக்கிறன்னு என்கிட்ட வந்து கேட்டிருக்கியாமா? ஐயோ, அப்பா உன்னை விட்டுட்டு ஓடி போனாரு, நான் பொறுப்பை ஏத்துக்கிட்டேன். ஆனாலும் அவரை விட கீழே தானே நான் உன் மனசுல இருக்கேன். இல்லடி இல்ல, என்ன தவிர உனக்கு எல்லாரும் ஸ்பெஷல். இல்லடி, ஐயோ அப்படி இல்லடி. எனக்கு உன்னையும் ரொம்ப பிடிக்கும்டி. இந்த குடும்பத்துக்கு ஆணி வேறே நீ தானடி. இனிமேலும் அப்படிதாம்மா இருப்பேன். என் வாழ்க்கையில எனக்கு யாரும் வேண்டாம், எனக்குன்னு ஒரு வாழ்க்கையே வேண்டாம். அதானம்மா உன் ஆசை. அப்படியே இருக்கேம்மா. ஐயோ ரஜினி, அப்படி சொல்லாதடி. ஐயோ ரஜினி, சொல்லாதடி. இல்லம்மா, நான் எப்பவும் போல ஆபீஸ் போவேன், சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுப்பேன், எல்லாரையும் சந்தோஷமா பார்த்துப்பேன். அம்மா, சிலிண்டருக்கு பணம் வேணும்னு கேட்டல. ரஜினி, நீ ஏன் பொண்ணு தாண்டி. 10 மாசம் சுமந்து உன்னை நான் தாண்டி பெத்தேன். அப்புறம் ஏம்மா, என்ன பத்தி மட்டும் உனக்கு எந்த கவலையும் இல்ல? நீ ஏன் வாழ்க்கையை பறிச்சு ராதிகா கிட்ட கொடுத்த. ஐயோ ரஜினி, சொல்லுங்க.
எனக்கு என்ன? நிஜமாவா? நம்பலாம்ல? ஏற்கனவே ஒரு வாட்டி உங்களுக்கு அவ்வளோ ஹிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஒண்ணுமே நடக்கல, மிஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கு தான் வெயிட் பண்றேன். நீங்க எல்லாம் கிளியர் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. மா மா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? நானும் கவனிச்சுட்டே தான் இருக்கேன். சரியாவே சாப்பிடுறது இல்ல, யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிற, எதையோ யோசிச்சுட்டு இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க ரொம்ப நேரமா. என்னாச்சு உனக்கு? மா மா, என்ன அரவிந்த் வந்து பேசிட்டு போனதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? விடுமா, தன்னால தேடி வந்து கால்ல விழறாங்களா இல்லையான்னு பாரு. என்னம்மா? நான் எப்பவுமே உங்களை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கேன் இல்ல ராதிகா? ஆமாமா, பின்ன அப்பா வர வரைக்கும் அவரை பத்தியும் உன்னை பத்தியும் யோசிச்சுட்டு இருந்த. இப்ப என்ன, நான் அக்கா அப்புறம் திவ்யா எங்களை பத்தி தானே கவலைப்பட்டுட்டு இருப்ப. நான் மட்டும்தான் உங்களை பத்தி கவலைப்படுறேன் நாடி. வேற யார் இருக்கா? ரஜினி இருக்கா. இந்த குடும்பத்தை பத்தி எப்பவுமே கவலைப்படுற மாதிரி சீனை போட்டுட்டு இருப்பா. அவளும் நீயும் ஒன்னா? ஆனா நீயும் அவளும் எனக்கு ஒண்ணுதாண்டி. என்னம்மா பேசுற நீ? நாங்க எல்லாருமே நீ என்ன சொன்னாலும் கேப்போம். அவ கேப்பாளா? சம்பாதிக்கிற திமிர்ல உன்னையே மதிக்க மாட்டா. அவளும் நானும் ஒன்னா? எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த அரவிந்த் வந்து பேசினதுல நீ கன்ஃபியூஸ் ஆயிருக்க. ஆனா உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் வச்சிருக்கேன். என்ன? இப்போ போன்ல பேசினது யாருன்னு நினைக்கிற? அனிதாமா. அனிதாவா? ஆமாமா. இன்னும் 2 வாரம் டைம் முடியற வரைக்கும் தான் ரஜினி பார்த்திபன் ஆட்டம் எல்லாம். அப்புறம் அவன் இந்த வீட்டை விட்டு போயிடுவான். அப்புறம் ரஜினி நினைச்சாலும் அவனே நினைச்சாலும் இங்க வர முடியாது. 2 பேரும் சேரவே முடியாது. இங்க இருந்து அவன் வெளியே போற அதே நாள்ல ராகவிக்கும் பார்த்திபனுக்கும் கல்யாணம் நடக்க போதுமா? அனிதா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டா. நான் நினைச்சதெல்லாம் பாதி முடிஞ்சது. மீதி அது நடக்கும்போது பாரு. ரஜினி ஆழ வேண்டியது இன்னும் நிறைய இருக்குமா. நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி? மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையாடி உனக்கு? அவ பிறந்த வயித்துல தானடி நீயும் பிறந்த. மா, சின்ன பிள்ளையில நீங்க பசியில கூட அழக்கூடாதுன்னு நினைச்சபடி அவ. ஒரு அம்மாவா நான் செய்ய வேண்டியது, ஒரு அப்பாவா அந்த மனுஷன் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் தன்னந்தனியா செஞ்சபடி அவ. இப்படி நன்றி கெட்டு போயிட்டோமேனுதான் நானே நொந்துகிட்டு இருக்கேன்டி. ஆனா அவளை அழ வைப்பேன்னு சொல்றியடி. மா, என்ன பேச்செல்லாம் ஒரு டைப்பா இருக்கு. இப்பதாண்டி என் டைப் சரியா இருக்கு. உங்க எல்லாருக்காகவும் அவளை எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டேன்டி. மா, நீ ஃபீல் பண்ற அளவுக்கு அவ ஒண்ணும் நல்லவ இல்ல. எனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வச்சான்னு தெரியும்ல. வாய மூடி. என்னடி தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? உனக்கு அரவிந்தோட கல்யாணம் நடக்கிறதுக்கு அவளாடி காரணம்? அவளா காரணம்? நடந்தது எல்லாத்துக்கும் நான் தாண்டி காரணம். நான் தான் காரணம். நான் தான் காரணம். அம்மா, அன்னைக்கு அரவிந்த் வீட்ல இருந்து ரஜினியை தாண்டி பொண்ணு கேட்டு வந்தாங்க. நான் தான் அவ போயிட்டா
இந்த குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துருமேன்னு ரஜினிக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு ஒன்ன பொண்ணு பார்க்க வச்சேன்டி. நான் அப்படி சொல்லிட்டேன்னு தெரிஞ்சதும் மனசுல இருந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நின்னாடியே ரஜினி. நீயும் அரவிந்த பிடிச்சிருக்குன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக படக்கூடாத அசிங்கத்தெல்லாம் பட்டு ஓ கல்யாணத்தை நடத்திருக்காடு. அப்போ நீயும் அதுக்கு உடந்தையாமா? இல்ல ராதிகா, சத்தியமா இல்ல. உன் கல்யாணத்தன்னைக்கு தாண்டி எனக்கு அந்த உண்மையே தெரியும். ஆனாலும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நான் வாயை திறக்காம இருந்துட்டேன். அரும்பாடுபட்டு உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் அவ அமைச்சு கொடுத்தாடி. அத ஒழுங்கா வாழ தெரியாம வாழ வெட்டியா வந்ததும் இல்லாம அவளையும் வாழ வெட்டி ஆக்கணும்னு நினைக்கிறேன்.